கோவம் ஆயிடுச்சு மேடம். வாங்க மேடம் ஓடிடலாம். நீ பயப்படாத. மாயா அப்பா என்ன மந்திரவாதியா? என்னடி ரெண்டு பேரும் என்ன ஏமாத்தி பேயோட்ட எடுத்து கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நீ என்னோட அம்மா இல்ல, அனுன்னு எனக்கு தெரியும். ஏய், ஒழுங்கா என் கூட வந்துரு. ஆமாடி, நான் அனுதான். என்ன பண்ணுவ? உன்னை விரட்டி அடிக்க போறேன். நீ என்ன நீ விரட்டி அடிக்க போறியா? அனு அக்கா, சிந்தாமணி மேடம் உடம்ப யூஸ் பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? யாருடி உங்க அக்கா? நீ என்ன என் கூட பிறந்தவனா? எனக்கு ஒரே தங்கச்சி தாண்டி, அது அபி மட்டும்தான். என் தங்கச்சி லைஃப்ல ரெண்டு பேரும் விளையாடுறீங்க. சீக்கிரம் மேடம், சாமியாருக்கு போன் பண்ணுங்க. யோ சாமியாரே, போனை இடியா. சாமி, இந்த பேய் எங்களை கொல்ல பாத்துட்டு இருக்கு. நாங்க ஆசிரமத்துக்கு பக்கத்துல தான் இருக்கோம். எப்படியாவது வந்து காப்பாத்துங்க. என்னையா விரட்ட பாக்குறீங்க? என்ன யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாது. உங்களை கொல்லாம விட மாட்டேன் நானு. சீக்கிரம் வாங்க. ஐயோ அப்பப்பா. மேடம், அனு போறா மேடம். உனக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்ல. ஒழுங்கா போயிடு. ஆத்திரப்படாத அனு, இது என் பூமி. காலங்காலமா உன்னை போல சாத்தான கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ள வச்ச இடம். நல்லா கேட்டுக்கோ, இந்த இடத்துல உன் சக்தி செல்லாது. முதல்ல வண்டியில இருந்து கீழே இருக்கு. முடியாது, போடா. என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இந்த இடத்தை விட்டு போயே தீருவேன். இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஓ காளி மகமாயி, இந்த ஆத்மாவை என் கட்டுக்குள்ள கொண்டு வா. என்னையா கீழே தள்ளி விடுற? உன்னை நான் விட மாட்டேன்டா. இவளை அப்படியே பூஜைக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்க சாமி. முடியாது. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? நீ சொன்னா நான் கேட்கணுமா? நீ யாருடா? உன்னை எப்படி உட்கார வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்.
சாமி சாமி என்கிட்ட கொடுங்க, நான் அடிக்கிறேன். இந்தா. ஏய், என்னையே ஏமாத்திட்டல உன்ன. சொன்ன உட்கார மாட்டேன், உட்கார மாட்டேன், உட்கார மாட்டேன், உட்காரு, உட்காருங்கறல, அடிக்கிறல, உட்காரு, உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கல, உட்கார மாட்டியா நீ? பேய் அடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்றதுக்காக ஸ்ரீஜா அவங்க அம்மாவை போட்டு இந்த வெளு வெளுக்கிறாளே, நம்மளும் அணுவை 2 வெளு வெளுக்கலாமா? உட்காரு, உட்காரு. மனுஷங்களை வேணா பகச்சுக்கலாம், ஆனா பேய பகச்சுக்க கூடாது. நாமளே நம்மள பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிற மாதிரி. ஏய், அபைய காப்பாத்த எங்க அம்மா உடம்புக்குள்ள புகுந்து எனக்கே ஆட்டம் காட்டுற. முதல்ல எங்க அம்மா உடம்புல இருந்து உன்னை விரட்டி அடிக்கிறேன்டி. அப்புறம் அந்த அபிய இந்த உலகத்தை விட்டே விரட்டுற. உன்னை இங்க கூட உட்கார மாட்டியா? சாமி, இந்த அணு ஆவிய உடனே எங்க அம்மா உடம்புக்குள்ள இருந்து விரட்டுங்க. யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஹாபி லைஃப் அழிக்க நினைச்சவங்க, அதுக்கு துணையா இருந்தவங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன். அதுக்கு நான் விட மாட்டேன். இப்போ உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஒண்ணு பண்ணாத, நான் என் தங்கச்சி கூட இருக்கணும்டா. ஒண்ணு பண்ணாதடா, என்ன விட்டுடா. என் தங்கச்சி பாவம்டா, உனக்காக நான் இருக்கணும்டா. கேளு, என்ன ஒண்ணு பண்ணாத. பைரவி, ஓம் தேவி, ஓம் காளி. சித்திரக்குள்ளா, குருவே சொல்லுங்க குருவே. இந்த தாயத்தை அந்த அம்மா கையில கட்டு. சரிங்க குருவே. அணு ஆத்மாவை சிந்தாமணி உடம்புல இருந்து பிரிச்சாச்சு. நான் கட்டின தாயத்து இருக்கிற வரைக்கும் சிந்தாமணி உடம்புக்குள்ள புகுந்து அணுவால உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது. சிந்தாமணி கையில இருக்கிற தாயத்து கழண்டு விழாம பாத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் சரிதான் சாமி. அணு எங்க அம்மா உடம்புக்குள்ள புகுந்து எங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டா. சரி, வேற வழியில வந்து தொந்தரவு கொடுத்தா அப்ப நாங்க என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அணுவோட சக்தியை நான் மந்திரத்தால கட்டிட்டேன். அந்த கட்டு அணு ஆத்மாவுக்குள்ள 18 நாள் இருக்கு. அந்த 18 நாளும் அணு காத்து மாதிரி தான். அணுவால உங்க பக்கத்துல இருக்க முடியுமே தவிர அவளால எதையுமே தொட முடியாது. யாராலையும் அவளை பார்க்கவும் முடியாது. நினைச்ச இடத்துக்கு போக வரவும் முடியாது. அப்போ அனு திரும்ப வரமாட்டாளா? அணு பேரை யாராவது சொன்னாலோ இல்ல நினைச்சாலோ அந்த இடத்துக்கு அணுவால வர முடியும்.
பயப்பட வேண்டாம். அணுவால வர முடியும், நடக்கிறத பார்க்க முடியும். ஆனா அவளால எதுவுமே மாத்த முடியாது. அணுவை எப்படி நிரந்தரமா அழிக்கிறது? அணு கட்டுப்பட்டு இருக்கிற இந்த 18 நாளுக்குள்ள ஒரு நல்ல நாள் பார்த்து மகா பூஜை பண்ணா அணுவை விரட்டிடலாம். அந்த நாள் எப்ப வரும்? சொல்றேன். நான் என்ன சுடிதார் போட்டிருக்கேன்? ஆமா, இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க? என்ன இதெல்லாம் நெருப்பு? அம்மா, ஸ்ரீஜா, என்ன இடடி இது? நாம ஏன் இங்க இருக்கோம்? நம்ம சாமியாரோட இடத்துல தாமா இருக்கோம். நாம எதுக்கு இங்க வந்தோம்? உன் உடம்புக்குள்ள அந்த அணு ஆவி புகுந்துருச்சு. ஆ? அனு என் உடம்புக்குள்ள போது இவ்ளோ வேலை பண்ணிருக்காளா? என் பொண்ணுக்கு எதிரா என்னைய யூஸ் பண்ணிட்டாளா? சிந்தாமணி, அந்த ஆத்மாவை இன்னும் முழுசா அழிக்கல. உன் கையில இருக்கிற அந்த தாயத்தை எக்காரணத்தை கொண்டு கழட்டக்கூடாது. ஒருவேளை நீ கழட்டனா மறுபடியும் அந்த ஆத்மா உன் உடம்பை எடுத்துக்கோ. இல்ல கட்ட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த தாயத்தை நான் கட்ட மாட்டேன். பயப்படாத. 18 நாள் மட்டும்தான் அணு ஆத்மா சக்தி இல்லாம இருக்கும். 18 நாளைக்குள்ள நான் ஒரு பூஜை பண்ணி அவளை அழிச்சிடுறேன். சரி. நீ எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போ. சரிங்க சாமி. பாத்து. ஹலோ சஞ்சீவ், நான் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து அவங்க பிஏ பேசுறேன். சொல்லுங்க சார். சார், டெல்லியில நடக்க போற பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான காம்படிஷனுக்கு இன்னும் 4 days தான் இருக்கு. இன்னும் 2 நாள்ல டெல்லியில காம்படிஷனுக்கான அசம்பிளிங் இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் பார்ட்டிசிபென்ட்ஸ் டெல்லியில அசம்பிள் ஆகணும். தமிழ்நாடு சார்பா அபியும் கலந்துக்க போறதுனால அவங்களும் அசம்பிள் ஆகணும். ஸோ அபி மேடத்தை அசம்பிளிக்கு ப்ரிப்பேர் ஆக சொல்லுங்க. நாளான்னைக்கு அவங்க டெல்லி கிளம்பணும். ஓகே சார், நான் சொல்லிடுறேன். யா, ஓகே. அபி, அபி. சஞ்சீவ், சொல்லு சஞ்சீவ். அபி, ஒன்றும் இல்லை, மினிஸ்டரோட பிஏ இப்போ கால் பண்ணாரு. டெல்லியில் நடக்க போகிற நேஷனல் லெவல் பெஸ்ட் ஸ்கில் லேடிக்கான காம்படிஷனுக்கு இன்னும் 4 days தான் இருக்கான். நாளைக்கு மறுநாளே டெல்லியில் அசம்பிளி இருக்கா. ஸோ காம்படிஷனில் கலந்துக்க போகிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் அந்த அசம்பிளிலையும் கலந்துக்கணுமா? அதனால நீ நாளைக்கு மறுநாள் டெல்லி கிளம்பி ஆகணும். ரெடியா இரு. மா, இந்த காம்படிஷன் வந்தாலும் வந்துச்சு, எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல அத பத்தியே பேசுறாங்கம்மா. ச்சே. டெல்லியில நடக்க போற காம்படிஷன்ல கண்டிப்பா ஜெயிச்சிரணுமா? உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும்போது நான் எப்படியாத்த தோப்பேன். கண்டிப்பா நான் இதுல ஜெயிப்பேன். சஞ்சீவ், நீ மட்டும் என் கூட துணைக்கு நின்னா என்னால எதையும் சாதிக்க முடியும். ஆனா நீ தான் என் கூட டெல்லிக்கு வரமாட்டேங்கிற. அப்ப தங்கச்சி டெல்லி கிளம்ப போதா? அப்ப நான் இப்பவே போய் தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடறேன். மாமா, ரொம்ப ஆர்வப்படாத. அபி ஊருக்கு கிளம்புறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. பேக்கிங் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சந்தோஷ், காளி சொல்றதா சரி. கடைசி நேரத்துல அரக்க பறக்கெல்லாம் பேக் பண்ண முடியாது. இப்பவே பேக் பண்ணாதான் சரியா இருக்கும். காளி, நீ பேக் பண்ற வேலையை பாரு. சரிக்கா, நான் போய் பேக் பண்றேன்.
விடக்கூடாது ஸ்ரீஜா. அபிய டெல்லிக்கு போக விடவே கூடாது. அவ மட்டும் டெல்லிக்கு போய் ஜெயிச்சிட்டு வந்துட்டான்னு வெச்சுக்கோ, நாம 2 பேரும் வாழ்றதே வேஸ்ட். நாமளே போய் சுடுகாட்டுல போனமா படுத்துக்கலாம். அதுதான் நமக்கு நாமளே கொடுத்துக்கிற டீசென்டான தண்டனை. மா சும்மாரு. அவளை டெல்லி போக நான் விட மாட்டேன். இப்ப சொன்னியே அத செய் ஸ்ரீஜா. ஏதாவது பிளான் பண்ணி அவளை டெல்லிக்கு போகாம தடுத்துடு. நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேமா. பிளான் பண்ணிட்டியா? ஆமா. இந்த பிளான நான் எக்ஸிக்யூட் பண்ண போறதில்ல, நீதான் பண்ண போற. நானா பண்ண போறேன்? கெட்டதுலயே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி அந்த அணு ஆவி கொஞ்ச நாள் உன் உடம்புல இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னடி சொல்ற நீ? ஆமா, அணு உன் உடம்புக்குள்ள இருக்கும்போது அபி கிட்ட ரொம்ப பாசமா இருந்தா. அது எந்த அளவுக்கு பாசம்னா, அபிக்கு நீ கன்னத்துல முத்தம் கொடுக்கற அளவுக்கு. ஐயே, அபிக்கு நான் கன்னத்துல முத்தம் கொடுத்தேனா? ச்சே, ஐயோ, இந்த கன்றாவி எல்லாம் நடந்திருக்கா? ஆமா. ஐயோ, அந்த அணு என் உடம்ப வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு தெரியலையே. அணு பண்ணி வச்சிருக்க வேலையில இப்போ அபி முழுசா உன்னை நம்புறா. நீ என்ன சொன்னாலும் உனக்காக அதை செய்வா. இதை யூஸ் பண்ணிதான் அபிய டெல்லிக்கு போக விடாம தடுத்து நாம நினைச்சதெல்லாம் சாதிக்க போறோம். என்ன பண்ண போறோம் ஸ்ரீஜா? அது வந்துமா அணு. அணு பேரை நம்மள அறியாமலே சொல்லிட்டோமே. சாமியார் சொன்ன மாதிரி அணு இங்க இருப்பாளோ? ஹேய், எதுக்கடி சிரிக்கிற? சாமியார் சொன்னதை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. ஹேய், சிரிப்பு வர மாதிரி அந்த ஆள் என்னடி சொன்னா? அந்த அணு இங்கதாம்மா இருக்கா. நம்ம பேசுறதுல கேட்டுட்டு இருக்கா. என்னடி சொல்ற? அனு நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்காளா? ஆமாமா. ஐயோ, ஏய் ஸ்ரீஜா, எனக்கு பயமா இருக்குடி. பயப்படாதம்மா, அவளால நம்மள எதுவும் பண்ண முடியாது. என்னடி சொல்ற? சாமியார் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்ல? அணுவை நினைச்சு அவ பேரை யாரு சொன்னாலும் அணு உடனே அங்க வந்துருவா. அவளால நம்ம பேசுறத கேட்க முடியும், நம்மள பார்க்க முடியுமே தவிர பழைய பவர்லாம் அவளுக்கு இல்லம்மா. நம்மள அவளால எதுவுமே பண்ண முடியாது. ஏ அனு, அபி டெல்லிக்கு போணுமா? உன் தங்கச்சி பாடையில சுடுகாட்டுக்கு போவாளே தவிர டெல்லிக்கெல்லாம் போக மாட்டாடி. அதுக்காக உன்னை கொன்ன மாதிரி டக்குனுலாம் நாங்க கொன்னுடுவோம் நினைக்காத. அவளை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன். அபியவ கொல்றேன்னு சொல்ற? இருடி, உன்னை நான் கொல்றேன். ஏ அனு, நீ ஒரு செத்த பாம்புடி. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. உன் தங்கச்சி உன் கண்ணு முன்னாடியே சித்திரவதை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாக போறத நீ பார்த்து கண்ணீர் விடுடி. ஏ அனு, என் உடம்ப யூஸ் பண்ணி இத்தனை நாளா என் பொண்ணுக்கு ஆட்டம் காட்டினல, இனி நாங்க உனக்கு ஆட்டம் காட்டுறோம்டி. நல்லா பாரு.